சென்னையில் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி 6வது நாட்களாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் நேரலையில் வழங்கும் தகவலை காணலாம். ராம்குமார், இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான கூடுதல் தகவல். விளம்பர திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தங்களை ஏமாற்றிவிட்டதாக இடைநிலை ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 6வது நாளாக டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் தங்களை ஏமாற்றிவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒருபுறம் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது இடைநிலை ஆசிரியர்களும் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராம்குமார், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி 6வது நாட்களாக இடைநிலை ஆசிரியர்கள் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? அது குறித்தான கூடுதல் விவரம். கண்டிப்பாக 2009ஆம் ஆண்டு முதல் பணியமர்த்தப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தேர்தல் வாக்குறுதி திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதியான 231 அதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்தது. அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தொடர்ச்சியாக கடந்த 3 ஆண்டுகளாக விடுமுறை தினங்கள் அதாவது மாணவ மாணவிகள் பாதிக்காத வகையில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கடந்த 6 நாட்களாக சென்னையில் டிபிஐ வளாகம் உள்ளிட்ட சென்னையில் பல்வேறு இடங்களில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் இதுவரை பள்ளி கல்வித்துறையோ விளம்பர திமுக அரசின் முதல்வரோ அவர்கள் கோரிக்கை பற்றி எந்த ஒரு செவிசாய்க்காமல் தொடர்ச்சியாக அவர்களை அகதிகளாக பார்த்து வருகிறார்கள். இந்த போராட்டம் என்பது தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது ஏற்கனவே 5 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த இடைநிலை ஆசிரியர்கள் மீது 1500க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது டிபிஐ வளாக சாலையில் இருக்கக்கூடிய பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இடைநிலை ஆசிரியர்கள் நம்மிடையே இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்போம். சார், அதாவது தேர்தல் வாக்குறுதி கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதி என்ன ஆச்சு? சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் போராட்டம் நடந்தது. இதுவரை இந்த அரசு என்ன நடவடிக்கை? சார், போன வருஷம் நாங்கள் போராட்டம் பண்றப்போ அவர் எங்களுடைய கையை பிடித்து நாங்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரும் என்று சொல்லிவிட்டு அவருடைய தேர்தல் அறிக்கையிலும் 311 என்ற எண்ணில் எங்களுடைய கோரிக்கையை அவர் வைத்திருந்தார். அவர் இந்த கோரிக்கையை இன்னும் எங்களுக்கு நிறைவேற்றவில்லை என்பதை நினைவூற்றுவதற்காக 4.5 ஆண்டு காலமாக பல்வேறு கட்டங்களாக நாங்கள் போராட்டம் நடத்தினோம். உண்ணாவிரத போராட்டம் இருந்தோம். சரி, இதை மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்தினோம். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் லாஸ்ட் டைம் 2023 இதே மாதிரி டிசம்பர் மாசம் போராட்டம் செய்யறப்ப கூட நாங்க இதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கோம். அந்த குழு என்ன அறிக்கை கொடுக்குதோ அந்த அறிக்கையின்படி நாங்க உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிதான் எங்களை அந்த போராட்டத்தை வாபஸ் பண்ணி அமுச்சு வச்சாங்க. ஆனா அந்த குழு போட்டு 2 வருடம் காலமாகிறது. அந்த குழு இது வரைக்கும் என்ன சொல்லுச்சுனோ எங்களுக்கு சொல்லல. அந்த குழுவோட அறிக்கையை இன்னும் அவங்க சமர்ப்பிக்கல. இன்னமும் அந்த குழு ஏன் அறிக்கையை சமர்ப்பிக்கல? அந்த குழுல என்ன சொல்லிட்டு இருக்காங்க? எங்களுக்கு இந்த 311 வாக்குறுதியை எப்போது நிறைவேற்றுவீங்க? இன்னும் இந்த தேர்தல் அறிக்கையை அவங்க நிறைவேற்றவில்லை. அதாவது கடந்த 6 நாட்களாக போராட்டம் நடந்திருக்கு. எது மாதிரியான பிரச்சனைகளை இந்த 6 நாட்களா அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? காவல்துறை எந்த அளவுக்கு உங்களுக்கு தொல்லை கொடுக்குது? எது மாதிரியான அவஸ்தைப்படுது? ஐயா, எங்களுக்கு காவல்துறை எங்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து எடுத்துட்டு போய் அடைச்சிட்டு இருக்காங்க. சிறை எடுத்துட்டு போனீங்கன்னா மண்டபத்தில் அடைக்காம சீக்கிரமா அடைக்காம ஒரு 2-3 மணி நேரம் எங்களை பேருந்திலேயே வைத்து சென்னையை சுத்தி காமிச்சிட்டு அப்புறமா தான் எங்களை ஒரு 4:30 மணி அளவில் தான் எங்களுடைய மண்டபத்தில் எடுத்து போய் விடுறாங்க. 7 மணிக்கு திரும்ப மாலையான 7 மணிக்கு எங்களை விடுதலை செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க எந்த ஒரு இன்னல்களும் உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. ஆனா இந்த 4 மணி நேரம் எங்களை தேவையில்லாம அலக்கழித்து சில சமயங்கள்ல எங்களுக்கு தண்ணீரும்
மதிய உணவு கூட தரப்படாத நிலைமையில நாங்க வந்து இங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். இது வந்து இந்த 6வது நாளா இதையும் நாங்க நீங்க என்னதான் செஞ்சாலுமே நாங்க திரும்பி திரும்பி வந்துட்டு தான் இருப்போம்னு சொல்லிட்டு இந்த 6வது நாளாவும் நாங்க இங்க வந்து உட்கார்ந்து தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 6 நாட்கள் ஏற்கனவே 4.5 ஆண்டுகளா போராடிட்டு இருக்கீங்க. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல. இப்போ வந்து உங்களை ஒரு ஆசிரியர் மக்கள், அதாவது மாணவ மாணவிகளுக்கு கல்வி போதிக்கிற ஒரு குரு அளவில் இருக்கக்கூடிய நீங்கள், உங்களை இந்த அரசு எப்படி நடத்துது? அதான் இப்போ நாங்கள் வந்து மாணவ மாணவிகளோட கல்வி பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக விடுமுறை நாட்களில் தான் போராட்டம் நடத்துகிறோம். ஆனால் அந்த விடுமுறை நாட்களில் போராட்டம் நடத்துறது வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்க மாதிரி இருக்கு. ஏதோ பாதிப்பு யாருக்கும் பாதிப்பு இல்லாதனால அவங்க வந்து தொடர்ந்து வந்து போராட்டம் நடத்திட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கு. இடம் கூட போராடுறதுக்கு கூட இடம் கொடுக்கறதுன்றதுதான் எங்களுடைய வருத்தமே. அதனால தானே நடுவீதியில போராடுறோம். எங்களுக்கு முன்னே டிபிஐல இடம் கொடுத்தாங்க, நாங்க உள்ள உட்காந்துட்டு அழகா அமைதியா போராடணும். எங்களுக்கு இப்ப நடுவீதியில வந்ததுக்கு எங்களுக்கு இடம் இல்லாததுதான் காரணமே. இப்ப எங்களுடைய உடைமைகளை நாங்கள் போராட்ட காலத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல தங்கிட்டு எங்களை உடைமைகளை ஒன்றாவே எடுத்து வச்சுட்டு வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் கோரிக்கை வெல்லாமல் நடு ரோட்ல உட்காந்து படுத்து தூங்கிட்டு கூட எங்க போராட்டத்தை தொடருவோம். ஆனா எங்களுடைய சம ஊதியம் வேணும். நீங்க எப்பவுமே நாங்க குறைந்த உறுதிப்படுத்தப்பட்ட 2 லட்சம் வாக்குகள் வச்சிருக்கோம். வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் வாக்காளர்கள் நாங்க தான். இதுவரைக்கும் 2001 to 2006 அம்மா தவறாக அந்த எஸ்மா சட்டத்தை கையாண்டதுனால அவங்க 2006 ஆட்சியை இழந்தாங்க. 2009 கலைஞர் அவர்கள் வந்து சம ஊதியத்தில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்தினதுனால 2011 அவங்க ஆட்சி மாற்றத்தை நாங்கள் நிகழ்த்தினோம். அதுக்கடுத்து அம்மா அவர்கள் தெளிவான 2001 2006 செய்த தவறை திரும்ப 2011 to 2016 செய்யாதனால திரும்ப நாங்கள் அவங்களை வந்து ஆட்சி கட்டில் அமர்த்தினோம். அவங்க உயிரோடு இருந்திருந்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கலாம். கலைஞரை நம் தற்போதைய முதல்வர் அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியை நம்பி மறுபடியும் நாங்கள் எடப்பாடி ஐயா அவர்கள் எங்களுடைய இதை அவர்கள் செய்யாத காரணத்தினால அவருக்கு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு தேர்தலாக அதை அமைச்சினோம். எங்களை கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தினாங்க நாங்கள் எங்களுடைய சம ஊதிய கோரிக்கையை கேட்கிறப்போ. ஆனால் அவர்கள் எங்களை கண்டுகொள்ளாமல் அவர் புறந்தள்ளதுனால 2021 அந்த ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி இந்த ஆட்சியை நாங்கள் ஏற்படுத்தினோம். வருகின்ற தேர்தலில் இவர்கள் செய்யவில்லை என்றால் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தும் மிகப்பெரிய சக்தியாக நாங்கள் இருப்போம். ஆசிரியர்கள் சொன்னதை கேட்டோம். கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் சாலையில் அமர்ந்து, அதாவது கடந்த 6 நாட்களாக உணவின்றி உறக்கமின்றி தங்களது நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் கோரிக்கைகளை இதுவரை இந்த விளம்பர திமுக அரசும் சரி, பள்ளி கல்வித்துறையும் சரி எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவர்களை அழைத்து பேசவில்லை. அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஒவ்வொரு போராட்ட களத்திற்கும் வந்த தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின், உங்களுடன் நான் இருக்கிறேன், உங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இதுவரை இந்த ஆசிரியர்களோட சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒரு கோரிக்கைகளை இதுவரை வந்து நிறைவேற்றப்படலை. இதுல கிட்டத்தட்ட ஒரு ஆசிரியருக்கு 25 லட்சம் ரூபாய் வரை வந்து இழப்பீடு ஏற்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இவர்களது போராட்டம் தொடரும் என தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே கடந்த 4.5 ஆண்டுகளாக, அதாவது விடுமுறை தினத்தில் மட்டும் வந்து போராடி வந்த அவர்கள் தற்போது நாளை புத்தாண்டு தினம், நாளை மறுநாள் வந்து பள்ளிகள் திறக்கப் போகிறது. ஆனால் பள்ளிகள் திறந்தாலும் தங்களுடைய போராட்டம் தொடரும் என தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய நியாயமான கோரிக்கைகள், அதே போல தேர்தல் வாக்குறுதி 311 அந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தற்போது போராட்டமானது நடைபெற்று வருகிறது. போராட்டம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 6 நாட்களாக ஆசிரியர்களை வந்து ஆசிரியர்கள் என்றும் பாராமல் காவல்துறையினர் ஏவி அவர்களை வந்து அராஜகத்தில் ஈடுபடுவதும், ஆண் காவலர்களை வைத்து பெண் ஆசிரியர்களை கைது செய்வதும் தொடர்ச்சியாக இருந்துட்டு வருது. இவர்களுடைய போராட்டம் தொடரும் என தெரிவிச்சிருக்காங்க. தற்போது கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுகிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் குறித்து களத்திலிருந்து நேரடியாக தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.